கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 16:22. ரோமன் 16:22. இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்ன ஒரு காரியம் பாருங்க, இப்படி ஒரு அருமையான ஒரு கடிதம். இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லெட்டர்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு அருமையான கடிதத்தை எழுதின அவர் சொல்றாரு. அதாவது இதெல்லாம் என்ன பிஹைண்ட் த சீன் சொல்லுவோம் இல்லையா, இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடியவங்க. நமக்கு யாராவது தெர்தியோச தெரியுமா? எத்தனை பேர் தெர்தியை நம்ம பாராட்டி இருக்கிறோம். அவருக்கு எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல சொல்ல கேட்டு எழுதினவர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பவுல் ஒரு குழுவை தான் உபயோகப்படுத்தினாரு. ஏன்னா ஊழியம் என்பது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடியது. கர்த்தர் வெளியே தெரியக்கூடிய தெரியாத ஊழியங்களை கணப்படுத்தக்கூடியவர். மேபி இவர் தெர்தியோ அப்படிங்கறது எழுதுறதுனால ஒருவேளை இவர் அடிமையாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-7 வரை உள்ள வசனங்கள் எழுதும்போது என்ன சொல்றாரு? ஒருத்தர் நடுறாரு, இன்னொருத்தர் தண்ணி பாய்ச்சுறாரு, ஆனா விளைய செய்யறவர் யாரு? கர்த்தர். அப்ப இந்த எழுதக்கூடிய ஒரு பரிசுத்தமான காரியம் நீ யோசிச்சு பாருங்க. காலகாலமா நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தையை எழுதுனது இங்க யாரு? தெர்தியோ. அப்ப இவர் எவ்வளவு அக்யூரேட்டா எழுதியிருக்கணும், எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு உண்மை இல்லவங்களா. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியங்கிறதுனால எவ்வளவு பயபக்தியா எழுதியிருக்கணும். இது வேற கடிதம் மாதிரி இல்லைங்க, இது மெக்கானிக்கலா எழுதுறது இல்ல. ஏன்னா தெர்தியோ செய்த அந்த வேலை இன்னைக்கு நம்ம எத்தனை தலைமுறைகளை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. கொலோசியர் 3:17 சொல்லுமா என்ன சொல்றாரு? நீ எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அவர் என்ன சொல்றாரு? நானும் உங்களை வாழ்த்துகிறேன். அப்ப நீங்க பாருங்க, இது எழுதக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் அவருக்கும் ஒரு ரோமாபுரியில உள்ள ஜனங்கள் மேல ஒரு அன்பு. ஏன்னா அவரும் இந்த ஒரு ஊழியத்துல ஒரு பங்காக நினைத்தாரு. அவரும் இந்த ஆவிக்குரிய முறையில அதை உபயோகப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு. அவர் தன்னை ஒரு வேலைக்காரனா பார்க்கல, தன்னை மற்றவர்களோட ஒரு சகோதரனா பார்த்தாரு. அதனாலதான் பிலிப்பியர் 1:7 சொல்லுமா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லாரு? நீங்க எல்லாரும் என்னுடைய கிருபையின் பங்குதாரர்களாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனா அங்க வாழ்த்துதல் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்ன எழுதலன்னு தெரியுமா? நான் பவுலுடைய அசிஸ்டன்ட், நான் எழுதுறேன், இந்த கடிதத்தை எழுதுறேன், நான் உங்களை வாழ்த்துறேன்னு சொல்லல. நான் கர்த்தருக்குள். பாருங்களேன், அதாவது எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மையை காட்டுறாரு. தன்னுடைய அடையாளம் எதுல இருக்குன்னு பாக்குறாரு. அதுலயும் கிறிஸ்துவை கொண்டு செய்யக்கூடியதா. அப்ப இங்க சொல்லக்கூடிய தெர்தியை சொல்லக்கூடியவர் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலு போல தேவனுக்குள்ள சமமாய் இருக்கிறதை காட்டக்கூடிய ஒரு பெரிய மகா பெரிய உன்னதமான காரியத்தை சொல்றாரு. ஆமென். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளு? கர்த்தர் எப்பவுமே இப்படி காண முடியாத ஜனங்களை கொண்டுதான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். நீங்க எத்தனை பேருக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுல பணியாற்றுறவங்க பேர் தெரியும்? நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் வழி நடத்துகிற ஒரு சகோதரி அமெரிக்கால இருக்கிறாங்க. அவங்க பேரு ட்ருஜிலா. அவங்கள நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? தெரியல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவங்க பேர் தெரியும்? தெரியாது. இத டிரான்ஸ்கிரைப் பண்ற நிறைய சகோதரிமார்கள், சகோதரர்கள் இங்கிலாந்துல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க, இந்தியால இருக்கிறாங்க, இலங்கையில இருக்கிறாங்க, மலேசியால இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இத போஸ்ட் பண்றதுக்கு, இது ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றதுக்கு யுஎஸ் அமெரிக்கால இருந்து பண்றாங்க, மலேசியால இருந்து பண்றாங்க, ஆஸ்திரேலியால இருந்து பண்றாங்க, இந்தியால இருந்து பண்றாங்க, மிடில் ஈஸ்ட்ல இருந்து பண்றாங்க, யூகேல இருந்து பண்றாங்க, கனடால இருந்து பண்றாங்க. சரி, இதெல்லாம் போக இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல நம்ம வீடியோவும் போடுறோம். நீங்க வீடியோ பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டெய்லி நீங்க பாக்குறீங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா? இந்த வீடியோ போடுறவரு அவர் அவருடைய பேர் ராஜரத்னம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அவர்
அமெரிக்கால இருக்கிறாரு, ராலேங்கிற பட்டணத்துல இருக்காரு. அவர் முழு நேரம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு தன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ட்ருஜிலா அதே மாதிரி அவங்க வேலை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை வழிநடத்த தன்னுடைய 2 பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ராஜரத் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்க. மீதி இணைந்து பணியாற்றவங்க எல்லாரும் இதை செய்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்காக செய்யறாங்க? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு. அப்ப என்னன்னா, ஒருவேளை உங்களை யாருக்குமே தெரியாம இருக்கலாம், உங்களையும் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உபயோகப்படுத்துவார். எப்பவுமே தேவன் மறைவான வெளிவராத ஊழியர்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவன். ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ நீங்க இப்படிப்பட்ட அறியாத தெரியாத ஜனங்களை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனா இருக்கிறீங்க. அதற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, அவர்களையும் எங்கள் தேவன் உபயோகப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.